அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் என்ன பார்த்துக்கிட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி தமிழ் அதிலிருந்து யூனிட் வைஸாக இப்போ டாபிக் வைஸாக நம்மளோட கோச்சிங் சென்டர் ஆல்ஃபா கோச்சிங் சென்டரில் நடந்த கொஷின் ஆன்சரை நாம் அப்படியே ஒவ்வொரு கொஷின் ஆன்சராக நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 50 வினாக்கள் போட்டாச்சு. இன்றைக்கி ஒரு 30 வினாக்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான வினாக்கள் டாபிக் வைஸாக நம்ம முக்கியமான வினாக்கள் எந்தெந்த முக்கியமான ரெஃபரன்ஸ் புக்கோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணி முக்கியமான வினாக்களை நாங்கள் தொகுத்து எடுத்துருக்குறோம். நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்த்துட்டு அது சம்மந்தமான நம்ம வினாக்களை நம்ம புத்தகத்துலேயும் நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த 50வது வினா வரைக்கும் நம்ம ஃபுல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம 51வது வினாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பாருங்கள், அகராதியை நிகண்டு என்று அழைத்தவர்கள் யார்? ஃபர்ஸ்ட் கொஷின், அகராதியை நிகண்டு என அழைத்தவர்கள் யார் அப்படின்னா சமணர்கள் தான் அகராதியை நிகண்டு என்று அழைத்தவர்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்ன புக் எல்லாமே சக்திவேல் புக்கு தான். சரிங்களா? சக்திவேல் புக்கு தான். நீங்கள் இப்போ சக்திவேல் புக்கு கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வாங்க. அடுத்த பாருங்க, அடுத்த வினாக்கள், தமிழ் பேரகராதி வரலாற்றில் மிக சிறந்த சாதனையான தமிழ் லெக்சிகன் என்ற அகராதியை வெளியிட்ட கழகம் எது? பாருங்க, இந்த ஏ பக்கத்தில் எக்ஸ் வரும், லெக்சிகன், தமிழ் லெக்சிகன் வரும். தமிழ் பேரகராதி வரலாற்றில் மிக சிறந்த சாதனையான தமிழ் லெக்சிகன் என்ற அகராதியை வெளியிட்ட பல்கலைக்கழகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த யூனிவர்சிட்டி விட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் தான் தமிழ் லெக்சிகன் அப்படிங்கிற அகராதியை வெளியிட்டிருக்குது. அடுத்த வினா பாருங்க, திராவிட மொழியியல் பேரறிஞர்களான பர்ரோவும் யமுனாவும் வெளியிட்ட நூல் எது? பர்ரோவும் யமுனாவும் என்ன பண்ணுறாங்க? இவங்க 2 பேருமே திராவிட மொழியியல் பற்றி ஆய்வு பண்ண மொழியியல் அறிஞர்கள். யார்? பர்ரோ, யமுனா. இது ரொம்ப முக்கியமானது. திராவிட மொழியியல் பற்றி ஆய்வு பண்ண பேரறிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்ரோவும் யமுனாவும் சேர்ந்து வெளியிட்ட நூல் எதுனா சொற்பிறப்பியல் அகராதி. பாருங்கள், சொற்பிறப்பியல் அகராதி தான் இந்த 2 பேரும் சேர்ந்து வெளியிடுறாங்க, சொற்பிறப்பியல் அகராதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தமிழ் மொழி வரலாற்றுக்கு உதவும் அடிப்படை சான்றுகளுள் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு தமிழ் மொழியை நம்ம அது எவ்வளோ பழமையானது, எவ்வளோ எல்லா மொழிக்கும் அது எப்படி முன்னோடியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற அடிப்படை சான்றுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதில்லை. சரிங்களா? என்னென்ன? செப்பேடு, கல்வெட்டுக்கள், சாசனங்கள், இது எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மொழியை ஏன்னா மொழிகளை பற்றி ஆய்வு பண்ணும் போதும் இந்த செப்பேடு, கல்வெட்டுக்கள், சாசனங்கள் இது எல்லாமே என்ன பண்ணுது? இந்த காலத்தில் எழுதுனது கிடையாது, இதெல்லாம் அந்த காலத்தில் எழுதுனது. அப்போ அதை வச்சு நம்ம ஆய்வு பண்ணும் போதும் ஏன்னா அப்போ அந்த மொழி எவ்வளோ பழமையான மொழிங்கிறது நமக்கு தெரிய வரும். அடுத்து பாருங்க, பிராமி எழுத்தில் எழுதப்பட்டுள்ள குகை கல்வெட்டுக்கள். இது குகையில் கல்வெட்டுக்கள் யாரால் வெட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ குகையில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கும். அந்த கல்வெட்டுக்கள் பிராமி எழுத்தில் இருக்குதான். அது யாரால் வெட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆதி மனிதனுக்கு மொழியை பற்றி தெரியாது. இதில் பார்த்திங்கன்னா சோழர்கள், பாண்டியர்கள், அவர்களுக்கெல்லாம் முன்னாடி வந்தவங்க யார்? சமணத்துறவிகள். சமணத்துறவிகள் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சித்தன்னா வாசல் சிற்பங்கள், அந்த படுக்கை எல்லாமே பார்த்திங்கன்னா சமணத்துறவிகளோட தான். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க குகையை குடைஞ்சி அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஓவியங்கள் வரைகிறது இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ யார் பார்த்திங்கன்னா சமணத்துறவிகள். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கொற்கை நகரை கொள்கை என்றே எழுதியவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பழங்கால கல்வெட்டுக்களில் தான் பழங்காலத்தில் கல்வெட்டுகள் இருக்கும்ல, அந்த கல்வெட்டுகள் தான் கொற்கை நகரை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்கை அப்படின்னு எழுதினவங்க யாருன்னா பழங்கால கல்வெட்டுக்கள். இல்லை பாருங்கள், கழுகுமலை கல்வெட்டு, இந்த லூ வரணும்,
கழுகுமலை கல்வெட்டு, தற்கால கல்வெட்டு, அயல்மொழி கல்வெட்டு இதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து கொர்க்கை நகரை கொள்கை என்று எழுதிய கல்வெட்டு வந்து பழங்கால கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருநெல்வேலி கிளை வழக்கில் நீம் என்ற முன்னிலை பன்மை வடிவம் காணப்படுகிறது. நீங்கிற நீம் அப்படிங்கிற முன்னிலை பன்மை வடிவம் காணப்படுகிறது. அப்போ நிகழ்கால விகுதியாக எந்த எழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, நீம் என்ற முன்னிலை பன்மை வடிவம் வந்து வருது. அப்போ நிகழ்காலத்தில் வந்து விகுதியாக எந்த எழுத்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தா தான் வரும். சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின். மேற்கு கிளை மொழிதான் இன்று மலையாள மொழியாக வடிவம் பெற்றுள்ளது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சேவை சண்முகம். யாருங்க? டாக்டர் சேவை சண்முகம் தான் சொல்கிறாரு. அந்த மேற்கு கிளை மொழி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தெற்கு கிளை மொழி, கிழக்கு கிளை மொழி, வடக்கு கிளை மொழி இதெல்லாம் நம்ம படிப்போம் பார்த்தீங்களா. அப்போ வந்து மேற்கு கிளை மொழிங்கிறது என்ன ஆகுது, இந்த கொங்கு நாடு சைடு வர்றது எல்லாமே வந்து கன்னியாகுமரி வரைக்குமே வர்றது எல்லாமே என்னது மேற்கு கிளை மொழிக்குள்ளே வரும். அப்போ அந்த மலையாள மொழி என்ன சொல்கிறாங்க, இது மேற்கு கிளை மொழியோட வடிவம் பெற்று இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா டாக்டர் சேவை சண்முகம் வந்து சொல்கிறார். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின். மொழி வரலாற்றை எழுத பயன்படும் உத்திகளில் மிக்க ஆற்றல் உடைய முறை எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஒப்பியல் முறை. அதாவது மொழி வரலாற்றை எழுத பயன்படும் உத்திகளில் மிக்க ஆற்றல் உடைய முறை வந்து ஒப்பியல் முறை. அதாவது ஒரு மொழியை வந்து இன்னொரு மொழியோட ஒப்பிட்டு பார்த்து அதை வந்து அந்த மொழியை ஆய்வு பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மலையாள மொழி எவ்விடத்தில் பேசுகிறார்கள்? மலையாள மொழி வந்து எந்த இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா வந்து கேரளா துணைக்கால் வரணும். பாருங்கள், கேரளா அண்டு லட்சத்தீவு. கேரளா மற்றும் லட்சத்தீவு. இதே மாதிரி தெலுங்கு மொழியையும் 2 இடத்துல வந்து, அதாவது தெலுங்கு வந்து ஆந்திரா மற்றும் இன்னொரு இடத்துல பேசுவாங்க. கேரளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா மற்றும் லட்சத்தீவு 2 இடத்துலையுமே என்ன பண்ணுறாங்க, மலையாள மொழி வந்து பேசிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஷினே வந்தாலுமே கூட நம்ம என்ன பண்ணுவோம், கேரளாவில் தானே மலையாளம் பேசுவோம்னு சொல்லிட்டு அதை போட்டுருவோம். ஆனால் லட்சத்தீவும் மலையாளம் பேசுகிற மக்கள் அங்கே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அடுத்து பாருங்கள். திராவிட மொழிகள்லேயே அதிக ஒலிகளை கொண்ட மொழி எது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது இப்போ வந்து UGDRB கொஷின். இது நடந்த இப்போ UGDRBயில் வந்த அந்த 150 கொஷின்ஸில் இருந்தது. இது என்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா தோடா மொழி தான். இது என்ன, அது தோடா மொழி தான் அதிக ஒலிகளை கொண்ட மொழி. தோடா மொழி வந்து எந்த இதில் வரும், நம்ம தென் திராவிட மொழிகளில் வர்றது தான் தோடா மொழி. சரிங்களா? நம்ம தென் திராவிட மொழி என்ன வரும், தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு வந்து நடுத்திராவிட மொழியில் வரும். அடுத்து தோடா, கோத்தா, கொடகு இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து என்ன தென் திராவிட மொழிகளில் வரக்கூடிய மொழி. அந்த தென் திராவிட மொழிகளில் வரக்கூடிய மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்டது எதுனா தோடா மொழி தான். அதிக ஒலிகளை கொண்டது, அதிக சவுண்டு ஒலிகள் இருக்குல்ல அதை கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்டீஃபன் ஹிஸ்லாப் என்பவர் எந்த மொழி பேசும் மக்களை வெளிக்கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலமி. அந்த கோலமிங்கிற மொழி பேசும் மக்களை வந்து இவர் என்ன பண்ணுறாரு, இனம் கண்டுபிடிச்சி இது வந்து ஒரு திராவிட மொழிகளில் ஒரு மொழி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வெளில கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹிஸ்லாப் அப்படிங்கிறவர் தான் இந்த கோலமி மொழியை வந்து அந்த மக்களையும் வெளிக்கொண்டு வந்தவர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். உப்பு என்ற சொல் திராவிட மொழியில் எவ்வாறு மாறியுள்ளது அப்படிங்கிறாங்க. திராவிட மொழி எவ்வாறு மாறியுள்ளது அப்போ தான் உப்பு சுப்பு அப்படி வச்சுக்கோங்க, ரைமிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளில் 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளில் தெலுங்கிலும் கன்னடத்திலும் வழக்கில் இருந்த பின்னர் வழக்கிழந்த எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இந்த எழுத்து வந்து இது தமிழுக்கே உரிய எழுத்து. ஸோ இது வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் மற்ற 3 பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா எந்த எழுத்துன்னு பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு ழகரம் தான் வந்து 9, 10 நூற்றாண்டுகளில் தெலுங்குலையும் கன்னடத்திலையும் இருந்திருக்குது.
தற்போது அது வந்து வழக்கில் எழுந்துருச்சுங்கிறாங்க. எது? சிறப்புலகரம். அடுத்து பாருங்கள், சிறப்புலகரங்கிறது ஏன்னா இது எல்லாமே வந்து தெலுங்கு வந்து நடு திராவிட மொழியில் வந்தாலும் மற்ற எல்லாமே கன்னடம் எல்லாமே தென் திராவிட மொழியோடு தானே வருது. தமிழ் மொழியிலேருந்து பிரிஞ்சு போன மொழிகள் தானே இவங்க எல்லாமே. அதனால் இந்த சிறப்புலகரங்கிறது தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் இருந்திருக்குது. பின்னாடி அது வந்து வழக்கில் இருந்துருச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து நான் கேரளா மலையாள மொழி ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதே கொஷின் தான். அதே மாதிரி அந்த கொஷினில் அதே மாதிரி கொஷின். நடு திராவிட மொழியான தெலுங்கு ஆந்திர மாநிலத்திலும் வேறு எந்த இடத்திலும் பேசப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? தெலுங்கு வந்து ஆந்திராவில் பேசுவாங்கங்கிறது நமக்கு தெரியும். வேறு எந்த இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் பேசுகிறாங்க. பாருங்கள், தெலுங்கு மொழியை தென்னாப்பிரிக்காவிலையும் பேசுகிறாங்க, ப்ளஸ் ஆந்திராவிலையும் பேசுகிறாங்க. ஆந்திராவில் பேசுகிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஆனால் தெலுங்கு மொழியே தென்னாப்பிரிக்காவில் பேசுகிறாங்கன்னு ஞாபகம். முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மலையாள மொழியை வந்து வேறு எந்தெந்த இடத்துலலாம் பேசுகிறாங்க அப்படின்னா கேரளா மற்றும் எந்த ஊரில் பேசுகிறாங்க? கேரளா மற்றும் லட்சத்தீவில் வந்து அந்த மலையாள மொழியை பேசுகிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க ரெண்டுமே. மலையாள மொழியை வந்து பேசக்கூடிய இடம் கேரளா மற்றும் லட்சத்தீவு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழியை ஆந்திரா மற்றும் தென் ஆப்பிரிக்காவிலையும் பேசுகிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது ரெண்டு கொஷினுமே. அடுத்து பாருங்கள், இந்திய நாட்டில் இந்திக்கு அடுத்தபடியாக அதிக மக்களால் பேசப்படும் மொழி எதுன்னு கேட்குறாங்க. அதாவது இந்திய நாட்டில் இந்திக்கு அடுத்தபடியாக எந்த மொழியை வந்து அதிக மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா தெலுங்கு தான். இந்திக்கு அடுத்தபடியாக பேசுகிற மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தான் அதிக மக்களால் பேசக்கூடிய மொழி. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தொல் திராவிடத்தில் 4 என்ற எண்ணை குறிக்க 4 என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல்கள் என்னென்னு கேட்குறாங்க. அதாவது தொல் திராவிடத்தில் இந்த 4ன்னு ஒரு நம்பர் வருது பார்த்தீங்களா, 4 நம்பரை குறிக்க 4 அப்படின்னு எழுதுவாங்க. அது எந்தெந்த நூல்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு மற்றும் பெரும்பானாற்றுப்படை. அகநானூறு மற்றும் பெரும்பானாற்றுப்படை அதில் தான் வந்து இந்த 4ங்கிற எண்ணை 4 அப்படிங்கிறாங்க. இந்த இல்லு வரணும், 4 அப்படிங்கிறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதை கூட எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 தான் வந்திருக்குது. அப்போ இங்கே வந்து கொஸ்டின் ஆன்சரில் பாருங்கள் அகநானூறு. இப்போ 4ஓட இதுதானே 400. 4 பக்கத்தில் 2 0 போட்டால் 400 தானே, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பக்கத்தில் இந்த பெரும்பானாற்றுப்படை, ஏன்னா 400ங்கிறது பெரிய நம்பர், அதனால இந்த பெரும்பானாற்றுப்படை பெரிய நம்பருக்கு பெரும்பானாற்றுப்படைன்னு வச்சுக்கலாம். 4ங்கிற எண்ணை குறிக்கிற 4 வந்து அகநானூறு. அப்போ 400ன்னு வந்ததுனால அதை ஞாபகம் வச்சுக்கலாம். 400 பெரிய எண்ணுங்கிறதுனால அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நாமடி ஒலிகளை வந்து ஒலிகள் வரும், ஒலிகளை கொண்டுள்ள எழுத்துக்கள் என்னன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்திவேல் புக்கில் வந்து இருக்கிற வினாக்கள். அடுத்து வந்து புக்கு மாறும்போதும் அடுத்த எந்த புக்கிலேருந்து வினாக்கள் வந்திருக்குது அப்படிங்கிறதுலேருந்து நான் சொல்லும் போதும் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நாமடி ஒலிகளை கொண்டுள்ள எழுத்துக்கள் என்னன்னு கேட்குறாங்க. டா நா. என்னது? டா நா தான் நாமடி ஒலிகளை கொண்டுள்ள எழுத்துக்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் திருப்பி திருப்பி பாருங்கள், கேட்டுக்கிட்டே இருங்க. இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின், தமிழிலும் மலையாளத்திலும் மூக்கொலி மறைந்து விட்டது, அதாவது மூக்கொலி எழுத்து வந்து மறைந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நா. குமாரசாமி ராஜா தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? டாக்டர் குமாரசாமி ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழ்லையும் மலையாளத்துலேயும் அந்த மூக்கொலி மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னவர் டாக்டர் நா. குமாரசாமி ராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்லையும் மலையாளத்தையும் மூக்கே இல்லைன்னு சொல்கிறாரு, அது மூக்கு ஒலி மறைஞ்சிருச்சுன்னு சொன்னவர் டாக்டரே சொல்கிறாரு, டாக்டர் நா. குமாரசாமி ராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் மேலே பார்த்த பாருங்கள், இந்த 69 வரைக்கும் சக்திவேல் புக்கிலேருந்து வந்திருக்குது. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 70வது வினாக்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா 70வது வினாக்கள்லேருந்து, ஏன்னா நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இதை வந்து ஸ்கூல் புக்கும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். நம்ம பாடம் சம்மந்தமாக அந்த தலைப்பு சம்மந்தமாக எந்தெந்த புத்தகத்தில் பள்ளி புத்தகத்தில் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே எடுத்திருப்போம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 9th எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே 9th கொஷின்ஸு, 9th புக்கிலேருந்து எடுத்த கொஷின்ஸு. இப்போ அந்த 70வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 11th கொஷின், அதாவது 11th புக்கிலேருந்து எடுத்த கொஷின்ஸு.
இது 11th புக் வச்சுருக்கிறவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். பாருங்கள், மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன என கூறியவர் யார்? பாருங்க, மொழி என்று ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன என்று கூறியவர் யார்னா எர்னஸ்ட் காசிரார். யாரு? எர்னஸ்ட் காசிரார். இது வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொஷின். 11th புக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸுக்குள்ளே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த கொஷின் இருக்கும். இது வந்து டு யூ நோ கொஷின், உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த இதில் வர்ற கொஷின்ஸ். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் கேட்பாங்கல்ல, முக்கியமான வினாக்கள் தானே. இதை பார்த்துங்க. இது யார் அப்படின்னா, மொழின்னு ஒன்று பிறந்த உடனேயே நான் என்னோட உலகமும் நானும் எங்களை பிரித்து தனித்துவமாக நாங்கள் நிலைநிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவர் எர்னஸ்ட் காசிரார். அடுத்து, அறிவியல் அடிப்படையில் முதலாக உயிரியல் மாற்றங்களை ஆராய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து பரிணாம வளர்ச்சி கோட்பாடு தான் அப்படின்ட்டு. அதாவது அறிவியல் ஒரு உயிரானது எப்படி தன்னை வந்து மாற்றிக்கிட்டு வருது, எப்படி வளர்ச்சி வருது, அதோட வளர்ச்சியோட மாற்றங்களை வந்து அறிவியல் மூலமாக ஆய்வு பண்ண ஃபஸ்ட்டு கோட்பாடு எது? பரிணாம வளர்ச்சி கோட்பாடு. பரிணாம வளர்ச்சி கோட்பாடுனா யாருன்னு தெரியும், சார்லஸ் டார்வினோட பரிணாம வளர்ச்சி கோட்பாடு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. சார்லஸ் டார்வின் இருக்கார்ல, அவரோட பரிணாம வளர்ச்சி கோட்பாடு தான். இதுவும் புத்தகத்தில் இருக்கிற வினாக்கள் தான். இது என்னடா ஜிகே கொஷின் மாதிரி வருதுலாம் பார்க்காதீங்க, இது நம்ம பாடத்தோட தொடர்புடைய கொஷின் தான். இப்போ அறிவியல் அடிப்படையில் முதலாக உயிரியல் மாற்றங்களை ஆராய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கோட்பாடு என்னன்னா பரிணாம வளர்ச்சி கோட்பாடு, இந்த கிரேட் சயின்டிஸ்ட் சார்லஸ் டார்வின். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஷின், ஃபோனாலஜி என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோனாலஜி என்பது ஒலினியல் சவுண்டு. அந்த சவுண்டு இப்போ ஃபோன்லேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வருது? சவுண்டு தானே வந்துச்சு. இப்போ தான் நம்ம வந்து முகம்லாம் வருது, ஆனால் நமக்கு எடுத்தோன்னே என்ன பண்ணோம்? அந்த சவுண்டு தானே வருது, அப்படிங்க வச்சுக்கோங்க. இப்போ ஃபோன் வந்து சவுண்டு, நம்ம பேசுகிற சவுண்டு கேட்குது. அப்போ ஒலினா நம்ம இந்த ஒலிக்கு வந்து நம்ம சவுண்டு தானே சொல்லுவோம், அதில் சவுண்டு. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள், முன்னோர் மொழி பொருளே அன்றி எவர் மொழியும் பொன்னே போர் போற்றுவர் என்பது யார் கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னோர் மொழி பொருளை அன்றி எவர் மொழியும் பொன்னே போர் போற்றுவர் என்பது யார் கூற்று அப்படின்னு முன்னோர் மொழியை பற்றி சொல்கிறது. இது யார் கூற்று அப்படின்னா நன்னூல். இது வந்து ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிறதா. இதுவும் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான், சரிங்களா. இதுவும் ரொம்ப முக்கியம், ஏன்னா ஸ்கூல் புத்தகத்துலேருந்து எடுப்பாங்கள்ல, அந்த வினாக்களில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர் மொழி பொருளை அன்றி எவர் மொழியும் பொன்னே போர் போற்றுவர் என்பது நன்னூல். அதாவது பவணந்தி முனிவரோட கூற்று. பவணந்தி முனிவர் இருக்கார்ல, நன்னூலோட ஆசிரியர் பவணந்தி முனிவர் தானே, அவரோட கூற்று. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆடொலி என்பது என்னன்னு கேட்குறாங்க. எந்த ரகரமா, தகரமா, ரகரமா, மகரமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆடொலி அப்படின்னாவே இந்த ரகரம், சரிங்களா. ஆடொலி அப்படின்னா இந்த ரகரம். பாருங்க, 2 ரகரம் இருக்குது, எதுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ரகரம் தான் ஆடொலி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. இதெல்லாம் ஆல்ரெடி வந்த கொஷின்ஸ், பழைய கொஷின்ஸ், அதாவது ஒரு 5 years கொஷின்ஸில் இருக்கிற டிஆர்பி கொஷினில் இது வந்திருக்குது, ஒரு டைம் வந்திருக்குது. ஏன்னா நான் இத்தனை கொஷின்ஸ் பார்க்குறேன்னா நான் கொஷின்ஸ் நிறைய கொஷினை நான் ரெஃபர் பண்ணி என்னென்ன கொஷின் வந்திருக்குது, இந்த ஆல்ஃபா இன்ஸ்டியூட்லேருந்து வந்த கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து நமக்கு ப்ரீவியஸ் டிஆர்பி அதுக்கு முந்தின வருஷம் ஒரு 5 years கொஷின்ஸில் என்னென்ன கொஷின் வந்திருக்குன்னு நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இதில் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அவங்களுக்காக தான் அது. நோட் பண்ணி வச்சுட்டு இதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எம்மொழியில் தமிழ் இலக்கண நூல் ஒன்று இருந்துன்னு போட்டாங்க. இருந்துன்னு வரணும். அது வந்து நமக்கு கிடைக்காம போணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த மொழியில் தமிழ் இலக்கண நூல் ஒன்று அந்த நூல் நமக்கு கிடைக்காமல் போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியம்.
பாருங்கள், போர்ச்சுகீசிய இதில் மொழியில் தமிழ் இலக்கண நூல் ஒன்று இருந்திருக்குது. அது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. அது என்னென்னா போர்ச்சுகீசிய மொழி. அடுத்து பாருங்கள், இச் என்னும் ஒலியை இட்ஸ், அதாவது TSCH என தன் நூலில் குறித்தவர் யார்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு. இதுவும் ஆல்ரெடி வந்திருக்கு இந்த கொஸ்டினும். பாருங்க, இச் என்னும் ஒலியை இட்ஸ், அதாவது TSCH என்று தன் நூலில் குறித்தவர் சீகன் பால்கு. சீகன் பால்கு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு இலக்கணம் எழுதுறாருல, அந்த இலக்கண நூலில் இச்சுங்கிற ஒலியை இட்ஸ் அப்படின்ட்டு தன்னுடைய நூலில் குறிப்பிட்றாரு சீகன் பால்கு. இது அப்படி கூட ஞாபகம், இது ஃபஸ்ட்டு இச்சில் ஆரம்பிக்கிறதுனால இதுவும் சி தானே, சி சா வரிசையில் தானே ஆரம்பிக்குது, அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தம் வாழ்வின் பெரும் பகுதி காலம் தமிழகத்திலேயே வாழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்ற வீரமாமுனிவர் தான் தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதி காலத்தை தமிழகத்திலே வாழ்ந்தவர். இவர் நம்ம தமிழுக்கு நிறைய தொன்றுகள் ஆற்றிருக்காரு. அவர் தான் வீரமாமுனிவர். அதாவது கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்று அழைக்கப்படும் வீரமாமுனிவர். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின். நோகோ யானே என்னும் தொடரில் யான் என்பது எழுவாய் பயனிலைக்கு பின்னால் பெரிதும் பயின்று வந்த காலம் எக்காலம் அப்படின்னு கேட்குறாங்க. நோகோ யானே என்னும் தொடரில் யான் என்னும் எழுவாய் பயனிலைக்கும் பின்னால் பெரிதும் பயின்று வந்தது எந்த காலம் அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த காலம்னா சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலத்தில் தான் நோகோ யானே அப்படிங்கும்போது யான்கிற எழுவாய் பயனிலைக்கு பின்னால் பெரிதும் பயின்று வந்த காலம் அப்படிங்கிறாங்க. எந்த காலம்? சங்கம் மருவிய காலம். இந்த நோகோ அப்படின்னு வந்தாலே என்ன பண்ணுறணும், சங்கம் மருவிய காலம்னு போடணும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பால்தேவின் இந்தியா பற்றிய நூல் இதழில் அண்மையில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது. பாருங்க, பால்தேயின் இந்தியா பற்றிய நூல் இதழில் அண்மையில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் தக்கான கல்லூரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் சென்னை கல்லூரியும் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அந்த லெக்சிகன் அகராதியை வெளியிட்டது நமக்கு சென்னை பல்கலைக்கழகங்கிறத நம்ம படித்தோம். அதே போல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இது என்ன, பால்தேயோட இந்தியா பற்றிய நூல், இந்தியாங்கிற ஒரு இந்தியாவை பற்றின ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அது எந்த இதழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா தக்கான கல்லூரியில் தான் அதை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியா பற்றிய நூலை எழுதியவர் அப்படின்னா நம்ம இந்த மேலே தான் பார்த்தோம், பால்தே. இந்த பால்தே இருக்கார்ல, மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு கொஸ்டின், பால்தே. அவர் தான் இந்தியா பற்றிய நூலை எழுதியிருக்கிறாரு. அதை எழுதி தான் தக்கான கல்லூரி அந்த தக்கான கல்லூரி இதில் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் கிரேக்க நாட்டு தூதுவரான மெகஸ்தனிஸ் குறிப்பிடும் பண்டையி இது ரைட்டான தான், இது இப்படி தான் வார்த்தை வரும். பண்டையி என்பது எந்த நாட்டை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு. அதாவது கிரேக்க நாட்டான மெகஸ்தனிஸ் இருக்கார்ல, இந்த இண்டிகா அப்படிங்கிற நூலை எழுதினவர், இண்டிகாங்கிற நூலை எழுதின மெகஸ்தனிஸ் இவர் ஒரு வெளிநாட்டு பயணி தான். இவர் நம்ம நாட்டுக்கு நிறையா நிறைய குறிப்புகள் இவரோட குறிப்புகள் மூலியமாக நம்மளோட நாட்டை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் பாண்டி நாடை குறிக்க பண்டையி அப்படிங்கிற வார்த்தையை இது பண்ணியிருக்கிறார், அவர் கையாண்டிருக்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது உழவு தொழில் என பொருள்படும் சொல் எது? அதாவது உழவு தொழில் என பொருள்படும் சொல் வேளானா. இது கன்ஃபியூஸ் பண்ணுற கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. வேளாண்மை, வெள்ளாய்ப்பட அப்படிங்குது, சரிங்களா? வெள்ளாயிட அப்படின்ட்டு வருது. இது எல்லாமே வேளாண்மை மாதிரி குறிக்கிற வார்த்தை தான். ஆனால் இதுக்கு உண்மையானது என்ன அப்படின்னா வெள்ளாண்மை. இப்போ நிறைய கிராமத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க.
இப்போ வேளாண்மை அப்படிங்கிறது நம்ம வந்து எழுத்து வழக்கில் யூஸ் பண்ணுற வார்த்தை. இப்போ வேளாண் கூட வந்து சொல்லுவோம், வேளாண்மையை வேளாண் கூட ஷார்ட்டாக சொல்லுவோம். ஆனால் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, உலகத்தில் இந்த வருஷம் வந்து வெள்ளாமை வந்து நல்லா ஆகலை, நல்லா கொஞ்சம் இதாகலை, இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா விளைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பேச்சு வழக்கில் வர மாதிரி. அப்போ வேளாண்மை அப்படிங்கிறதா உழவு தொழிலை குறிக்கிறதுக்கான பயன்படும் சொல்லுங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிபி 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அசோகர் கல்வெட்டில் மலையாள நாட்டு மன்னனை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஸ்கூல் புத்தகத்தில் வர்ற கொஷின் தாங்க, இதெல்லாம் முக்கியமானது. கிபி 3ஆம் நூற்றாண்டில், கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டில் அசோகரோட கல்வெட்டில் மலையாள நாட்டு மன்னனை குறிக்கிறதுக்கு கேரள புத்திர பாருங்கள், கேரளம் புத்திர அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் அசோகரோட கல்வெட்டில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் வந்து கேரளம் புத்திர அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க மலையாள மன்னர்களை குறிக்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். திராவிட தலைவன் என்று அழைக்கப்பெற்றவன் யார்? திராவிட தலைவன் என்று அழைக்கப்பட்டவன் நெடுஞ்செழியனா, கரிகாலனா, இரும்பொறையா, இல்லை சத்தியவரதனா? அப்படின்னா சத்தியவரதன். இவன் தான் திராவிட தலைவன். திராவிட தலைவன் என்று அழைக்கப்படுபவன் சத்தியவரதன். இப்போ சத்தியவானா இருப்பான் மேலே திராவிட தலைவன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஞாபகத்துக்காக. அடுத்து திராவிடம். திராவிடம் என்று பெயரிட பெற்றுள்ள மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ திராவிடம் என்று பெயரிடப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. இது ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம தமிழ் உயிரெழுத்துக்களும் 12 தான், மாதங்களும் 12 தான். அதனால் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து தமிழ் மொழியில் வந்து 12ங்கிறது ஒரு முக்கியமான நம்பரு, அதனால் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். திராவிடம் என்று பெயரிடப்படும் மொழிகள் மொத்தம் எத்தனைன்னா 12. அடுத்து பாருங்கள். ஆரியர்களின் வருகைக்கு முன் வட இந்தியாவின் பெரும் பகுதியில் சமஸ்கிருத ஆசிரியர்கள் என்ன பெயரிட்டு அழைக்கப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆரியர்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடி அங்கே வந்து சமஸ்கிருத ஆரியர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அவங்கள என்னான்ட்டு கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஸ்யுக்கள், நிஷதர், மிளைச்சர். பாருங்கள், தஸ்யுக்கள், நிஷகர், மிளைச்சர் அப்படிங்கிற பேரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க. அப்போ அனைத்தும் சரிங்கிறது தான் அங்கே வந்து ஆன்சர். பாருங்கள், தஸ்யுக்கள், நிஷதர் அண்ட் மிளைச்சர் எல்லாமே எல்லா பேரையும் இங்கே இருக்கிற எல்லா பேரையும் சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து தஸ்யுக்கள், நிஷதர், மிளைச்சர் அப்படின்னா அவங்க யார்? சமஸ்கிருத ஆரியர்கள்னு அர்த்தம். பாருங்கள், ஒரு சின்ன ஒரு இது இதில் பார்த்தீங்கன்னா 81வது கொஷின் பார்த்தோம் பார்த்தீங்களா. நம்ம 80 கொஷின் வரைக்கும் இந்த இந்தியா பற்றிய நூலை எழுதியவர் யார்? பால்தே இருக்கார்ல, இவரோட 11th வந்து நமக்கு முடியுது. இதோட 11th கொஷின்ஸ் அவ்வளோதான். இப்போ 81லேருந்து பார்த்தீங்க, கிரேக்க நாட்டு தூதுவரான மெகஸ்தனிஸ் குறிப்பிடும் பண்டை என்பது எந்த நாட்டை குறிக்கும்? பாண்டிய நாடு அப்படின்றது பார்த்தீங்களா. அதுலேருந்து எந்த புத்தகம் ஆரம்பிக்குது அப்படின்னா கால்டுவெல் புக்கு. கால்டுவெல் இருக்கார்ல, அவரோட புத்தகம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், 81லேருந்து நான் சொல்கிற வரைக்கும் எந்த இதுன்னு சொல்கிறேன்னா அது வரைக்கும் ஃபுல்லாமே கால்டுவெல் புத்தகம் தான். அடுத்து பாருங்கள், ஒருமை தன்மை இடப்பெயரான மா, மீ, இம் எம்மொழியில் இடம்பெற்றுள்ளன. பாருங்கள், மா, மீ, இம் மொழியில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. சமஸ்கிருத புது வடிவம். தன்மை ஒருமை இடப்பெயரான, தன்மையில் இருக்குது, இது ஒருமை இடப்பெயர். சரிங்களா, ஒருமையில் இருக்கிற இடப்பெயர் மா, மீ, யும் எந்த மொழியில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருதம் புது வடிவம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திராவிட மொழிகள் எந்த மொழியோடு சிறிது அதிக உறவு கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. எந்த மொழி? திராவிட மொழிகள் எந்த மொழியோடு சிறிது அதிக உறவு கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தி மொழியோட தான் அது வந்து அதிக உறவு கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. திராவிட மொழிகள் வந்து சித்தி மொழியோட
அதிக உறவு கொண்டுள்ளது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ திராவிட மொழிகளில் தமிழ் மொழியும் வருது. தமிழ் மொழி நம்ம சித்திங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோமா நம்மளோட தங்கையை குறிக்கிறதுக்கு, அதனால் அப்படி கூட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு அவங்களோட அதிக உறவு இருக்குது இல்லை, அதனால் நம்ம அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஞாபகத்துக்காக தான் சொல்கிறது. அடுத்த கொஷின் பாருங்கள். அசோகரின் கல்வெட்டில் யாரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன? அசோகரோட கல்வெட்டில் யாரை பற்றின குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரருசி, சேரர்கள் அண்டு சோழர்கள். இது சோழர்கள் அண்ட் பாண்டியர்கள். இந்த 3 பேர், அதாவது சேர, சோழ, பாண்டியன் அண்டு வரருசி, இவரை பற்றியும் குறிப்புகள் அசோகரோட கல்வெட்டுகளில் அசோகரை கல்வெட்டில் இடம்பெற்றிருந்தாங்க. அப்போ அனைத்தும் சரி. அசோகரோட கல்வெட்டில் யார் இதை பற்றின குறிப்புகள் இருக்குன்னா வரருசி, சேர, சோழ, பாண்டியர் எல்லாத்த பற்றியும் இருக்குது. அடுத்து பாருங்கள். ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், இவை யார் கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தன்னை தமிழன் என்று சொல்லி கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அபியஸ்லி தெரியும், அப்பர் அப்படின்னு. அப்பர் என்ற திருநாவுக்கரசர். இவர் தான் 81 வயசு வரைக்கும் இருந்தவர். அந்த மூவர் முதலிங்கம் பார்த்தீங்களா, யார்? அப்பர், சுந்தரர், சம்பந்தர். இந்த 3 பேர்த்தில் அப்பர் தான் 81 வயசு வரைக்கும் அதிக காலங்கள் வாழ்ந்தவர். அதனால் இவரை தான் என்ன சொல்கிறாரு, ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா அப்பர். அப்போ ஆரியன், அப்பர் அப்படிங்க வச்சுக்கலாம். சில நேரத்தில் திருநாவுக்கரசன் கூட கொடுக்கலாம். அது நம்ம திருநாவுக்கரசருக்கு அப்பருங்கிற பேர் இருக்குங்கிறது தெரிஞ்சால் தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின். தென் சொற்கடந்தான் இவ்வடி இடம்பெறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் சொற்கடந்தான் இந்த அடி இடம்பெறும் நூல் கம்பராமாயணம். என்னது? தென் சொற்கடந்தான் அப்படிங்கிறது தெற்கு பகுதியிலேருந்து கடந்தான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கம்பராமாயணம் சொல்லுது. தென் சொற்கடந்தான் அப்படிங்கிறது கம்பராமாயணம். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின். ஒளி இடம்பெயரால் எந்த திராவிட மொழியில் ஏற்படுகிறது அப்படின்னா, ஒளி பெயர் எந்த திராவிட மொழியில் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அது என்ன? தெலுங்கு மொழியில் தான் ஒளி இடம்பெயரால் திராவிட மொழி தான் தெலுங்கு திராவிட மொழியில் தான் அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஒளி இடம்பெயர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது மற்ற மொழிகளை காட்டிலும் நடு திராவிட மொழியான தெலுங்கு மொழிகளில் தான் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிளை மொழிகள் தெளிவாக அடையாளம் காட்டப்பட்ட காலம் எது? என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லாவே தெரியும். இந்த கிளை மொழிகள், அப்புறம் அந்த அதிகமான இலக்கியங்கள், இது எல்லாமே தோன்றிய காலம் நமக்கு சோழர் காலம் தெரியும். அதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய கிளை மொழிகளை அடையாளம் காட்டுறாங்க. அது சோழர் காலம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் தோற்றத்திற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் திராவிட மக்கள் என்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தின் தோற்றத்திற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் திராவிட மக்களே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மக்களே அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜார்ஜ் ஆலிவர். யார்? ஜார்ஜ் ஆலிவர். இங்கே ஜார்ஜ்னு வரணும். அவர் தான் சொல்கிறார், சிந்து சமவெளி நாகரிகத்தோட தோற்றத்துக்கு அடிப்படையாக இருந்தவங்களே திராவிட மக்கள் தாங்க அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா ஜார்ஜ் ஆலிவர். ஆணித்தனமாக சொன்னார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலிவர்னா ஆணித்தனமாக சொன்னார் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து பாருங்கள். தேப்போமின்னா யாரும் தெரியும்? தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் எந்த சொல்லை தொல்காப்பியத்தில் முரண்பட்ட கருத்தை கொண்டுள்ளது என்று கூறுகிறார் அப்படின்னா, பிள்ளை அப்படிங்கிற சொல்லு தான் அது முரண்பட்ட கருத்தை முரண் அப்படிங்கிற முரண்பட்ட கருத்துக்களை கொண்டுள்ளது அப்படின்னா பிள்ளை. இது ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரம் என்ன பண்ணுறாரு, தொல்காப்பியத்தில் பிள்ளை அப்படிங்கிற சொல்லு ஒரு முரண்பட்ட கருத்தை கொண்டுள்ளது. அது எல்லாத்துக்கும், அதாவது பிள்ளை இப்போ குட்டி, கன்று, கிள்ளை, இப்போ அதெல்லாம் இப்போ பசுங்கன்று, பூனைக்குட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த பிள்ளைங்கிறது மட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு வேர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு தேப்போமி.
அடுத்து பாருங்கள், இதோட வந்து நமக்கு தேப்போ மீனாட்சி கால்டுவெல் புக்கு வந்து 95ஓட முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், அப்பாத்துரையார். அப்பாத்துரையாரோட அப்பாத்துரை அவர்களோட புத்தகத்திலிருந்து மொழி வரலாறு புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் இது எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொன்று தொட்டு மொழியாக கருதப்பட்டு வருவதில் முக்கியமானது எது அப்படின்னு கேட்குறாங்க. தொன்று தொட்டு மொழியாக கருதப்பட்டு வருவதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்குறாங்க. சைகை பாஷை வந்து இப்போ இருக்கிறதுலே பாருங்கள், குரல், ஒலி, ஓவியம், சைகை, பண்பு. இதில் எல்லாத்துலேயுமே மனுஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பேன், சைகையாக தான் காமிச்சு தன்னோட கருத்தை ஒருத்தவங்க வெளிப்படுத்தியிருப்பான். அடுத்த டெவலப்மெண்ட்டு ஓவியமாக வரைஞ்சிருப்பேன். அடுத்து வந்து குரல் எழுப்பியிருப்பேன். அதுக்கப்புறம் பேச்சு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னது தொன்று தொட்டுன்னே சொல்லிட்டாங்க அவங்களே. அப்போ வந்து முதல்ல வந்து சைகை தான். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து அப்பாத்துரையோட மொழியியல் வரலாறு புத்தகம் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துருவாங்க. அதில் அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, உலகில் உள்ள மற்ற மொழிகளை விட மிகவும் பழமையான மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. இது ஆல்ரெடி ஒரு ஸ்கூல் புக்கிலையும் இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. மற்ற மொழிகளை இருக்கிற தமிழ், சீனம், பிராமி, பாலி. அப்போ இந்த தமிழை விட சீனம் தான் ரொம்ப வந்து என்னது பழமையான மொழி அப்படிங்கிறாங்க. மொழியில் வந்து சீன மொழி தான் வந்து ரொம்ப பழமையான மொழி அப்படிங்கிறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். திராவிட மொழிகளில் வினைகளில் உள்ள பால் காட்டும் விகுதிகள் எந்த மொழியில் இல்லை அப்படிங்கிறாங்க. இது வந்து நல்லாவே தெரியும். இது வந்து மலையாள மொழியில் வந்து இதில் வந்து பால் காட்டும் விகுதிகள் கிடையாது. அங்கே எல்லாமே பாருங்கள் ஒரு மாதிரி அக்ரிணை பொருளை சொல்கிற மாதிரியே ஏன்னா அச்சன் வந்துச்சு வந்து அப்படிங்குவாங்க. எல்லாம் எச்சத்திலேயே முடிகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ பால் காட்டுற விதிகள் வந்து எந்த மொழியில் இல்லை அப்படின்னா மலையாள மொழியில் இல்லை. அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கோண்ட் குவி மொழிகள் பேசப்படும் பகுதி எது அப்படின்னு கேட்குறாங்க. கோண்டு குவி மொழிகள் பேசப்படுற மொழிகள் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து கோண்டு ஒன்று வரணும். குவி மொழிகள் பேசப்படும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் தான் இந்த மொழிகள் பேசுகிறாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிசா கோண்டு கூவி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரிசான்னு கூவி சொல்கிறாங்க, விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கூண்டுக்குள்ளே போட்டு கூவி விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரிசா கோண்டு கூவி. அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின். எழுத்து மொழியை காட்டிலும் எந்த மொழிக்கு அதிக உணர்ச்சி உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே இருக்க சைகை மொழி, பேச்சு மொழி, மழலை மொழி, நேரடி மொழி, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். எழுத்து மொழிக்கு அப்புறம் அடுத்தபடியாக எது வச்சுக்கோங்க, பேச்சு மொழி தான் வந்து அடுத்து வரும். அந்த பேச்சு மொழியில் தான் தன்னோட உணர்ச்சிகளை வந்து அது பாசிட்டிவான விஷயமோ இல்லை வந்து நெகட்டிவான விஷயமோ சோகமோ துக்கமோ நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்தி சொல்கிறது வந்து எந்த மொழி, பேச்சு மொழியில் தான். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பேச்சு மொழியை கவிதை மொழியில் பயன்படுத்தியவர் யார்? என்ன கேட்குறாங்க, பேச்சு மொழியை கவிதை மொழியில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மன். பாருங்கள், அவர் தான் வந்து பேச்சு மொழியை தன்னுடைய கவிதையில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. யார்? வால்ட் விட்மன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என நிர்ணயிக்கிறது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிவர்மா. பாருங்கள், மொழி தான் ஒரு கவிஞரை அவர் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கவிதை எழுதுறத வச்சு அவர் இந்த நிகழ்காலத்தவரா இல்லை இறந்த காலத்தவரா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது எது மொழி அப்படிங்கிறதுன்னு சொன்னவர் யாருன்னா ரவிவர்மா தான் சொல்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம், இந்நூல் எம்மொழி மொழிபெயர்ப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து புக்ஸ்க்கு இதில் உள்ளதுலாங்க, பாக்ஸில் உள்ள கண்டென்ட் தான் அது. பாருங்கள், பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம், இந்நூல் வந்து எந்த மொழியோட மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஓரிய மொழி. பார்த்தீங்கன்னா ஓரிய மொழி, ஒருவேளை அப்படின்னு ஆரம்பிக்க பார்த்தீங்களா, அதனால இது ஓரிய மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஞாபகத்துக்கு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
இத்தாலி மொழியை தந்தவர் யார்? என்ன சொல்கிறாங்க? இத்தாலி மொழியை தந்தவர் தாந்தே. தந்தவர் தாந்தே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இத்தாலி தாந்தே, தந்தவர் தாந்தே அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பூ பூ என்பது எவ்வகை மொழி கொள்கை? பாருங்கள், பூ பூ என்பது எவ்வகை மொழி கொள்கை? உணர்ச்சி மொழி கொள்கையா, பண்பு மொழி கொள்கையா, இல்லை பாட்டு மொழி கொள்கையா, இல்லை போலி மொழி கொள்கையா அப்படின்னு கேட்குறாங்க. பூ பூ என்பது உணர்ச்சி மொழி கொள்கை. பூ பூ என்பது உணர்ச்சி. ஒரு பூவை பார்த்தோன்னா ஐயோ பூ பூ அப்படின்னு கத்துறோம் பார்த்தீங்களா? ஒரு உணர்ச்சி, ஐயோ பூ மலர்ந்துருக்கு, எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு கத்துறோம் பார்த்தீங்களா? அது வந்து உணர்ச்சி மொழி கொள்கையில் வரும். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, சீன மொழியில் நீ தா ஞோ என்பது எதை குறிக்கும்? சீன மொழியில் இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது, அதில் நான் எழுதிய காட்டுறேன். சீன மொழியில் நீ தா ஞோ என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்னை அடிக்கிறாய். பாருங்கள், இதெல்லாம் புக்ஸ் கொஷின் தான். இதெல்லாம் வந்து புக்கில் உள்ள கொஷின் தான். நீ என்னை அடிக்கிறாய், அதுதான் வந்து சீன மொழியில் நீ தாஞோ அப்படிங்கிறது. சரிங்களா? அடிக்கிறதுக்கு நீ என்னை, நீ அப்படின்னா நீ, என்னைங்கிறதுக்கு தா, அடிக்கிறாங்கிறதுக்கு ஞோ, நீ தாஞோங்கிறது நீ என்னை அடிக்கிறாய். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் வடமொழியை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்து வகை எது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் வடமொழியை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்து வகை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரந்த எழுத்து. இப்போது தமிழ்நாட்டு கல்வெட்டில் வந்து வடமொழியை எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் வந்து எந்த மொழியை, எந்த எழுத்து வகையை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரந்த எழுத்து. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், திராவிடர்களின் புனித மொழி தமிழ் என்று சொன்னவர் யார்? அதாவது திராவிடர்களோட புனித மொழி தமிழ் தான் அப்படின்னு சொன்னவர் யார்னா C.R. ரெட்டி. இதெல்லாம் வந்து புக்ஸ் கொஷின்ஸ். திராவிடர்களோட புனித மொழி தமிழ் மொழி தான், புனிதமான மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொன்னவர் C.R. ரெட்டி. ரெட்டிங்கிற பேர்லாம் மோஸ்ட்லி இந்த ஆந்திரா சைடு அப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் வந்து தமிழ் தான் வந்து திராவிடர்களோட புனித மொழினே சொல்லியிருக்கிறார். அப்படிங்க வச்சுக்கோங்க. அடுத்து, உலக அளவில் ஆங்கில மொழிக்கு அடுத்து அதிக அளவில், இது வந்து கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது, நானே சொல்கிறேன். அடுத்த அளவில் மென்பொருளை உடைய மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. மென்பொருளை கம்ப்யூட்டரில், இது கம்ப்யூட்டர் சம்மந்தமான கொஷின். சரிங்களா? கம்ப்யூட்டர் சம்மந்தமான கொஷின் கிடையாது, அது மொழியில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்குது, அதனால சொல்கிறாங்க. உலக அளவில் ஆங்கில மொழிக்கு அடுத்து அதிக மென்பொருளை உடைய மொழி எதுனா தமிழி. தமிழ் மொழி கிடையாது, தமிழி. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மொழின்னு கூட சில நேரம் நம்மளுக்கு குழப்பத்து கூட கொடுப்பாங்க. தமிழ் இந்த அப்படி இந்த திராவிடம் தமிழ் அப்படின்னு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா தமிழி. இதுதான் அதிக மென்பொருளை உடைய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆங்கிலத்துக்கு அடுத்த மொழியா. சரிங்களா? இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 60 கொஷின்ஸ் கிட்ட நம்ம பார்த்தாச்சு. 60 கொஷின் கிட்ட நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். இந்த மொழியியல் சம்மந்தமான பாடத்தில் வர எல்லா கொஷின்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ இந்த 110 வினாக்கள்லேயே பார்த்தீங்கன்னா எத்தனை புத்தகத்தில் வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நான் வரிசையாக ஒவ்வொரு புத்தகமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா இதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் வந்து என்னென்ன புத்தகத்துலேருந்து எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதே நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.